வெள்ளத்தால் சரிந்த வீடுகள், கடைகளில் உள்ள பொருட்கள் சேதமானதால் வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றனர். ஏரல் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். பாழாகி போன அரிசி மூட்டைகள், குமுறும் ரைஸ் மில் ஓனர்கள். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 17, 18ஆம் தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் அதி கனமழை பெய்தது. இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால் பல ஊர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. ஏரல் நகரம் பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. கனமழையால் கரைபுரண்டு ஓடிய வெள்ளப்பெருக்கால் ஏரல் பஜார் பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. காட்டாற்று வெள்ளத்தால் ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. வெள்ளம் படிப்படியாக வடிந்ததையொட்டி சாலை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஏரல் மார்க்கெட் பகுதி முழுவதும் வெள்ளத்தால் மூழ்கியதால் 500க்கும் மேற்பட்ட சிறு குறு கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்து சேதம் ஏற்பட்டுள்ளன. வெள்ளத்தில் மூழ்கிய அரிசி, பருப்பு, கோதுமை, தானியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மறுபயன்பாட்டிற்கு உதவாது என்பதால் அவற்றை வியாபாரிகள் வேதனையுடன் சாலையில் வீசி சென்றனர். இதனால் வியாபாரிகளுக்கு அதிக வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஏரல் பகுதியில் பொருட்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டும், மின் கம்பங்கள் கீழே விழுந்த நிலையிலும் அதிக வீடுகள், கட்டிடங்கள் இடிந்து ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வெள்ளத்தால் ஏரலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரிய அளவில் பாதித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டோ மாரியப்பன் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ, ஏரல் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ. எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் 60 ஆட்டோ இருக்குது.
இந்த 60 குடும்பமும் 60 ஆட்டோங்கிறதோட 60 குடும்பம் இருக்குது. 60 குடும்பத்தில் ஆட்டோவில் ஒரு 2 ஆட்டோ 3 ஆட்டோ தான் தப்பிச்சிருக்கோம். இது 57 ஆட்டோ எல்லாமே தண்ணியிலே முங்கிட்டு நாங்கள் உழைச்சி தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றணும். எங்கள் ஆட்டோ எல்லாமே முங்கி போச்சு. ஒரு ஆட்டோ ரொம்ப சேதாரம். ஒரு ஆட்டோ ஒரு ஆட்டோ இல்லை 3 ஆட்டோ ஆற்றுல இது போயிடுச்சு. கிரேனில் நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கிரேனில் போட்டு தான் ஜேசிபி வச்சு தான் எடுத்திருக்கோம் எங்கள் ஆட்டோவை. இது 4 ஆட்டோ ஆற்றுல போயிடுச்சு. அந்த ஆட்டோ கிரேனை வச்சு எடுத்திருக்கோம் எங்கள் குடும்பம் எல்லாம். ஆனால் வருஷம் கரெக்டாக எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கோம். எஃப்சி காட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டாண்டை பொறுத்தவரை கரெக்டாக எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு சொல்லுதுங்க எங்களோட நிலைமையை பாருங்கள். எங்கள் ஆட்டோ ஓட்டி தான் எங்கள் பிள்ளைகள் குட்டி எல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள் படிக்க வைக்க, எங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே எங்கள் ஆட்டோ வச்சு தான் எங்கள் பொழப்பே, குடும்பத்தோட பொழப்பே அதில் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எங்களோட நிலைமை பாருங்கள். இந்த ஆட்டோ இல்லாதனால மெக்கானிக்கல் கூட இன்றைக்கி வரைக்கும் 10 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் மெக்கானிக்கல் கூட வரமாட்டேங்கான். எங்களோட வாழ்வாதாரம் எங்கே 8 நாள் இல்லை. எங்களோட சாப்பாடு செலவு எல்லாமே பிஸ்கெட்டில் இங்கே பாருங்கள், இந்த இருக்க பிஸ்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. பிஸ்கெட்டு தண்ணி தான் தராங்களே தவிர தண்ணிக்கேன்னு தராங்க. இது எங்கள் குடும்பம் வருமா? கர்மலை எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸு, எங்கள் இன்சூரன்ஸை எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யலாம். எங்கள் தமிழக அரசு எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். என் பேர் எஸ்தர். தூத்துக்குடி மாவட்டம் சிறுத்தண்டநல்லூர் கிராமம். தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் காமராஜ் நல்லூர். எங்கள் ஊரில் வெள்ளம் வந்து வீடே முங்கி, வீட்டில் பொருள் எல்லாமே, ஆடு மாடு எல்லாமே போச்சு. பிள்ளைகளுக்கு எந்த இதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலில் போய் கூடியிருக்கோம். ஒரு 10 நாள்கிட்ட ஆகுது. 10 நாள் அது பிள்ளைகளுக்கோ சரி, எங்களுக்கோ சரி, சாப்பாடுக்கோ சரி, எதுக்குமே வழி இல்லாமல் ஒரு நேரம் சாப்பாடு, பிள்ளைகளுக்கு பாலுக்கோ எதுக்கோ எந்த இதுவுமே கிடையாது. வராங்க, வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. சாப்பாடை வழியோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்ன செய்கிறோம் அண்ணா செய்கிறாங்க, அவங்க படிச்சு வந்துட்டு போகிறாங்க. என்ன பாருங்க, வீடை பாருங்கள், ஒன்றுமே வீட்டோட பொருள் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் போயிட்டு எல்லாம் புதுசு தான் பண்ணணும். அதனால் அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன எண்ணங்கிறத நீங்கள் தான் பார்த்து செய்யணும். என் பேர் வந்து இசைக் சித்ரா. நாங்கள் வந்து காமராஜர் நல்லூர் பக்கத்தில் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஏரல் தாலுகா. எங்களுக்கு போன வாரம் பெஞ்ச கனமழையின் காரணமாக
சரியான வெள்ளம் வந்துட்டு எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றினதே ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரி நாங்களே ஒரு போட் மூலமாக தான் இங்கேருந்து வெளியே போய் ஒரு பள்ளிவாசலில் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு வாரமாக நாங்கள் பள்ளிவாசலில் தான் தங்கியிருக்கோம். இப்போ 2 நாளாக சமீபம் எங்கள் ஊருக்கு வந்து பார்க்குறோம், சரியான சகதி, வீடெலாம் சரியான சேதம், ஒரு 2 வீடெலாம் இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு. எங்கள் ஆடு மாடு எல்லா கோழி எல்லா பொருளுமே சேதமாயிடுச்சு. வாங்கின பைக்கு பெரிய பெரிய வண்டி எல்லாமே சேதம். எதுவுமே எங்களால் எடுக்க முடியல. நாங்கள் உயிர் பிழைச்சதே வந்து ஒரு கடவுளோட கிருபை அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நாங்கள் உயிர் பிழைச்சதே. எங்கள் இப்போ வெறும் வீடு மட்டும் தான் இருக்குது. அந்த வீடு கூட சிலருக்கு சரியான இல்லை, வீடு உடஞ்சி அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டில் ஒரு பொருள் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாத்திரம் இல்லை எதுவுமே இல்லை, ஒன்றுமே. நாங்கள் எல்லாமே திரும்ப தான் நாங்கள் எல்லாமே வாங்கணும். நாங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்க தான், விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். கால்நடை வச்சு தான் நாங்கள் பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். வேலை இல்லாத திண்டாட்டம் வேறு. இப்போ எங்களுக்கு அந்த அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு எங்கள் வீடு இடிஞ்ச வீடு எல்லாமே திரும்ப கட்டித்தரணும். எங்களுக்கு ஏதாவது உதவிகள் அவங்க வந்து செய்யணும். வனராஜ் என் பேர். எங்கள் ஊர் வந்து ஏரல் தாலுகா சிறுத்தண்டநல்லூர் பஞ்சாயத்தில் காமராஜநல்லூருங்கிற கிராமம். இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணிக்கு போல் எங்கள் ஊருக்கு வெள்ளம் வந்துச்சு. அப்போ வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே சொல்லவும் செய்யலை, வைக்கவும் செய்யலை. எங்களுக்கு ஒரு தகவலும் ஒன்றும் வரலை. எப்பவும் வர்ற மாதிரி மழை வந்துட்டு இருந்துச்சு. மழை வரும்போது நாங்கள் வந்து ஒரு இப்படி வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறி ஒரு ஆளுக்கு இந்த நிற்கிற இடத்தெல்லாம் ஒரு ஆளுக்கு மேலே தண்ணி இருந்துச்சு. அப்போ அந்த இதில் போகும்போது என்ன அப்படின்னா, எங்களுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு போட்டு ஒருத்தன் நம்ம ஏரல் ஸ்டேஷனில் ஃபோன் போட்டு அவங்க வந்து ஒரு 2 போட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் நாங்களாக தான் இருக்கிற மக்களை பூரா ஏற்றிட்டு போய்ட்டு விடிய விடிய எல்லாத்தையும் 8ஆவது தண்ணியிலும் எங்கள் உயிரையும் பணைய வச்சு இது பண்ணியிருக்கு. ஆனால் போன இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு இதில் மட்டும் தான் போனவே ஒழிய மற்ற எந்த பொருளுமே எங்கள் வீட்டிலேருந்து எடுக்க முடியல. எடுக்க உண்டான சூழ்நிலையும் இல்லை. எல்லா வீட்லேயும் எல்லா பொருளுமே இப்போ போய் பார்த்தா கூட வீட்டில் ஒரு பண்டம் பாத்திரம் ஒரு சின்ன கிளாஸு கூட கிடையாது. இப்போ திருப்பி வந்து போய் ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல இருந்தால் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் சாதாரண நிலைக்கு வந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போய் பார்த்தோம்னா இப்போதைக்கு எந்த பொருளுமே இல்லை. எங்கள் ஒரு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மற்ற எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. நிறையா குழந்தைங்க படித்த புக்கு எந்த இதுவுமே கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, இது சரியாக இருக்க எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. எங்கள் வாழ்வாதாரமே ஃபுல்லாக முடிஞ்சு போன இதுக்கு வந்துட்டு. இது இன்னும் சரியாகணும் அப்படின்னா இன்னும் எத்தனை மாத கணக்கில் ஆகுதோ என்னன்னு தெரில. இதை வந்து உடனே தமிழக அரசு வந்து கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களை கொஞ்சம் எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மீட்டு தரணும். இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறைய வீடுலாம் இடிஞ்சிருக்கு. இடிஞ்ச வீடெலாம் இன்னும் நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் என்ன அப்படின்னா, அந்த போகிற அவசரத்தில் பீரோவில் வச்சு பணத்தை கூட எடுக்கலை. நிறைய பேருக்கு பணம் நஷ்டம், பொருள் நஷ்டம் எல்லாமே போய்ட்டு. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஏதாட்டு ஒரு நிவாரணம் வருது, வெளிலேருந்து ஒரு சாப்பாடு அப்படி கொண்டு வராங்களே ஒழிய மற்ற ஒரு பால் பாக்கெட்டு நாங்கள் போய் வெளியில் வாங்கணும், ஒரு காய்கறி வாங்கணும், ஒரு அரிசி வாங்கினா கூட எங்கள் கையில் கூட ஒரு காசு கிடையாது. இனிமேல் வேலைக்கு போனால் மட்டும் தான் காசு. நாங்கள் வேலைக்கு போவோமா, வீட்டை சரி பண்ணுவோமா என்னன்னு தெரில. அதனால் இதை கருத்தில் கொண்டு நம்ம மாவட்ட ஆட்சியரும் சரி தமிழக அரசும் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும். எங்கள் வாழ்வாதாரத்தையும் சீக்கிரம் வந்து மீட்டு தரணும்.
ஏரில் வந்து 6 மாரியும் தென்சன்னு பாத்திர வியாபாரம் பண்ணுறேன் சார். 42 வருஷம் ஆச்சு வியாபாரம் பண்ணி. எனக்கு வயசு 63. இந்த 63 வயசு சர்வீஸில் ஏரில் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஆற்று வெள்ளமோ வேறு எந்த பாதிப்பும் வந்ததில்லை. எனக்கு வந்து பாத்திர கடையில் பெரிய இழப்பு. பொருளை நம்ம எது பண்ணாலுமே ஒன்றும் செய்ய முடியாது. கிரைண்டர், மிக்சி, குக்கர், ஸ்டவ்வு, பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், எவசில் பாத்திரம் பூரா தண்ணியாக ஆகி போய் கடைக்கு கவுண்டர் மேலே, அது வந்து கல்லாப்பேட்டி கவுண்டருக்கு மேலே 1 அடி மேலே தண்ணி. பொருள் இழப்பு, கடும் இழப்பு. என்ன செய்கிறதுனே தெரியலை. எப்படி மீண்டு வர போகிறேன்னே எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே வியாபாரம் கம்மி, இது வேறு இழப்பு, பெரிய இழப்பு. கவர்மெண்ட் அரசாங்கம் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். எங்களுக்கு இழப்பு வந்து 10 ரூபாய்க்கு மேலே இருக்கும். எங்களுக்கு கவர்மெண்ட்டை பார்த்து ஏதாவது செய்தால் தான் நாங்கள் தப்பிச்சு மீள முடியும். கொரோனா காலத்தில் மீண்டு வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே அடுத்த இழப்பு கடுமையான இழப்பு. ஏரல் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். பாழாகி போன அரிசி மூட்டைகள் குமுறும் ரைஸ் மில் ஓனர்கள். கடந்த வாரம் பெய்த மழையில் தாமிரபரணி ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ள ஏரல், சாயர்புரம், ஆத்தூர் போன்ற பகுதிகள் அதிக அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏரலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கணேசா அரிசி ஆலைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததுடன் டன் கணக்கில் அரிசி சேதமடைந்துள்ளது. 10 அடிக்கும் மேலாக கடைகளில் வெள்ளம் புகுந்ததால் பல கோடி மதிப்பிலான இயந்திரங்கள், பொருட்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த பணத்தினை முதலீடு செய்தவர்களும், கடனை வாங்கி முதலீடு செய்தவர்களும் தற்போது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். ஒரே நாளில் பெய்த பெருமழை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அரசு உரிய முறையில் இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கடந்த வாரம் பெய்த மழையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பில் தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் உள்ள ஏரல், சாயர்புரம், ஆத்தூர், தெந்திர்பேரை மற்றும் குறும்பூர் இதன் சுற்று வட்டாரத்திலே 10 அடி உயரத்திற்கு தண்ணீர், அருகிலுள்ள குளங்கள் உடைப்பு, தாமிரபரணி அறை கரையோரம் உடைப்பு எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீரில் மூழ்கியது. இந்த வெள்ள பாதிப்பில் நமது தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏரலில் உள்ள கணேசா அரிசி ஆலையும், இந்த பகுதியில் பிரபலமாக விளங்கி கொண்டிருந்த, சப்ளை செய்து கொண்டிருந்த அரிசி ஆலை பொதுவாக மிகவும் அதிகமாக பாதிப்புக்கு அடைந்து சுமார் 10 கோடி மதிப்பில் இழப்பீடு. நெல், அரிசி ஆற்றிலே நீரில் அடித்து செல்லப்பட்டது. மீதி உள்ள நெல்லுகள் முளைத்து நாசமாகிவிட்டது. முளைத்து இருக்கிற நெல்லுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸை வெகு சீக்கிரமாக கொடுத்து எங்களை இந்த இழப்பிலிருந்து மீள வழிவகுக்குமாறும் நமது தமிழக அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக தாமிரபரணி ஆற்று கரையோரம் ஏரல் பாலம் வெகு விரைவாக நமது அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி அவர்கள், நமது சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கனிமொழி எம்பி இவர்களுடைய தீவிர முயற்சினாலே இன்று ஏரல் பகுதியில் வெகு சிறப்பாக பணியாற்றி ரோடுகளையும் சாலைகளையும் மற்றும் எல்லா பகுதிகளிலுமே சீரமைத்து வருகிறார்கள். அரசு துரித நடவடிக்கையினால் பொதுமக்கள் ஓரளவுக்கு நிம்மதியடைந்து இருக்கிறார்கள். இங்கே மீட்பு பணியாட்கள் வெளியூர் மாவட்டங்களிலிருந்து அதிகமாக வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்து தமிழக அரசும் நிவாரணப் பொருட்களை வழங்கி துயரத்தை துடைத்திருக்கிறார்கள். இதேபோல் எங்களுடைய அரிசி ஆலை பாதிப்பிற்கும் நாங்கள் பேங்கிலே கடன் வாங்கி வைத்திருக்கும் பொருட்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியை இந்த கவர்மெண்ட் முடக்கிவிட்டு எங்களுக்கு நிவாரணம் வழங்க 15 நாளைக்குள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று எங்களை காப்பாற்ற வேண்டும். மற்றும் நாங்கள் வாங்கியிருக்கின்ற பேங்கில் வட்டிக்கு வாங்கியிருக்கின்ற தொகைக்கு 1 வருட காலத்திற்கு எங்களுக்கு வட்டி இல்லாமல் தர இந்த அரசாங்கம் வழி செய்ய வேண்டும். நாங்கள் உபயோகிக்கும் கரண்ட்டுக்கு மாதம் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது ஒரு ஹெச்பிக்கு இவ்வளவுன்னு ஒரு மினிமம் சார்ஜ் கட்டிகிட்டு இருக்கோம். அந்த அமௌண்ட்டை வந்து அரசாங்கம் எங்களுக்கு 1 வருடம்
நிப்பாட்டி வைக்கணும். அதுபோக எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது மழை வெள்ளத்தில் பாதிப்புங்கிறது 10 அடி உயரத்துக்கு தண்ணி போயாச்சுன்னா ரெக்கார்டே இருக்காது. இன்சூரன்ஸ்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரெக்கார்டு கொடுன்னா ஆற்று வெள்ளத்தில் போன ரெக்கார்டை நாங்கள் எப்படி கொடுக்க? பேங்கே ஆற்றுல இருக்குது. பேங்கே ஆற்றுல போயிட்டு பேங்கு கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் கனகரா பேங்கு ஆற்று தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கு. நாங்கள் எங்ககிட்ட வந்து நீங்கள் ரெக்கார்டு கொடுங்க, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னா நாங்கள் எங்கேருந்து கொடுக்குறது? அதனால் இருக்கிற பொருளுக்கு வந்து இழப்பீடு, எங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட வந்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் தளர்த்தி மனசாட்சியோடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் நாங்கள் வந்து இந்த இதிலேருந்து மீள முடியும். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படையும். அதனால் இந்த ஒரு வருட காலத்திற்கு எங்களுக்கு அரசாங்கம் பேங்கில் இருக்கிற தொகைக்கு வட்டி கட்டுறதை நிப்பாட்டணும். எங்களுக்கு நாங்கள் உபயோகித்திருக்கின்ற மின்சாரத்துக்கு மாதாந்திர ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் நிப்பாட்டிட்டு ஓட்டுற கரண்ட்டுக்கு மட்டும் எங்களை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். எங்களுடைய ரைஸ் மில்கள்லாம் இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகிரும் நாங்கள் சரி செஞ்சு இதை நாங்கள் ரன்னிங் கொண்டு வர்றதுக்கு. அதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை இழப்பீடு இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். அமைச்சர் பெருமக்கள் ஏராளமாக வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. வெகு பாதிப்பு தமிழ்நாட்டிலே இது மாதிரி ஒரு பாதிப்பு வந்ததில்லை. எதனாலன்னா காரணம் மொத்தமாக குளம் உடைக்குது, ஆறு கரை உடைக்குது, அதனால் வந்த பாதிப்பு தான் இது. அதனால் எங்களை வந்து இந்த துயரத்திலிருந்து மீட்டு தரும்படி தமிழக அரசிற்கும் மற்றும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, எங்களை துயர்துடைக்க வெகு விரைவில் 15 நாளைக்குள் எங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் இதிலேருந்து மீள முடியும். அதுக்கு ஏற்பாடு செய்யணும், கவர்மெண்ட் ஏற்பாடு செய்து தருமாறு நன்றியுடன். எங்களுடைய சிறுதொழில் மைய செக்ரட்டரி இப்போது நேரில் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறோம் என்று உறுதியளித்ததின் பேரில் நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. மழைக்கால மருத்துவ முகாம் ஆறுமுகநேரி பகுதியில் நடைபெற்றது. பருவ மழைக்காலங்களில் ஏற்படும் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆறுமுகநேரியில் நகர இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பில் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்தும் மழைக்கால மருத்துவ முகாம் ஆறுமுகநேரி இந்து துவக்க பள்ளியில் நடைபெற்றது. முகாமில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறி உள்ளவர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனை மருந்துகளை வழங்கினர். இதில் டாக்டர் அகல்யா, சுகாதார இயக்குநர் மகாராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் மாரிமுத்து மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மற்றும் ப்ளீச்சிங் பவுடர், கபசுர குடிநீர் ஆகியவையும் கொடுத்து வருகிறோம். பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.